ஹே மக்களே வணக்கம். நான் உங்கள் காவல் மனிதன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் துணை முதலமைச்சர். துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது இந்திய அரசியலில் கட்டாயம் இல்லைன்னாலும் கூட 2025 ஏப்ரல் கணக்குப்படி இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களில் 15 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது இருக்கு. இதுல பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, மேகாலயா, நாகாலாந்து, ஒரிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் தலா 2 துணை முதலமைச்சர்களும், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தலா 1 துணை முதலமைச்சர்களும் இருக்காங்க. இதுல அதிகபட்சமா பிஜேபியில 15 துணை முதலமைச்சர்களும், காங்கிரஸ்ல 3 பேரும், தேசிய மக்கள் கட்சியில 2 பேரும், ஜனசேனா, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், தேசிய ஜனநாயக முற்போக்கு கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநாட்டு கட்சியில இதுல தலா 1 துணை முதலமைச்சர்களும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையா திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 2009 வருஷம் துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவருக்கு அடுத்தபடியா ஏடிஎம்கே சார்பா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2017 வருஷம் துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. கரண்ட்ல இப்போ 2024 செப்டம்பர் 28 திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கரண்ட்ல இருக்காரு. ஒரு மாநிலத்தில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது தேவையா அப்படின்ற கேள்வி இருக்கும்ல. துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது அரசியல் சமநிலைக்காகவும் கூட்டணி தர்மத்துக்காகவும் ஒரு முக்கியமான அரசியல் துறையில சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது தான். ஓகே மக்களே, துணை முதலமைச்சர் பதவியை பத்தி மக்களாக்கி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.